பல பேர் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும்னு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்மளே தனியா நம்ம சிகரெட்டை நிறுத்தணும்னு நினைச்சோம்னா அதுக்கு சக்சஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3 to 5% தான். அப்படின்னா வந்து 95 to 97% ஆஃப் த பீப்புள் சிகரெட்டை விடணும்னு நினைக்கிறவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பேசிக்கா வந்து எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பை வந்து நம்ம சீக் பண்ணணும். இதே இது வந்து நீங்க வந்து ஒரு கவுன்சிலிங் போறீங்க, வித் த கவுன்சிலிங் வந்து நமக்கு சிகரெட் ஸ்மோக்கிங் செசேஷன் ரேட் வந்து அப் டு 15% வரை இம்ப்ரூவ் ஆகுது. இதே இது வந்து கூட வந்து அடிஷ்னலா வந்து நம்ம வந்து நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெராப்பி, நம்ம சிகரெட்டுக்கு அடிக்ஷனுக்கு மெயின் காரணமே அந்த நிக்கோட்டின் அடிக்ஷன். ஸோ அந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெராப்பி, அது பேட்ச் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா வந்து சூவிங் கம் மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம்னா அதுல வந்து நமக்கு வந்து சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா அப் டு 20% வந்து சக்சஸ் ரேட் வருது. எனி டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற 2 மெடிசின் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பியூப்ரோபியோன். இந்த பியூப்ரோபியோன் வச்சுட்டு நமக்கு சக்சஸ் ரேட் வந்து 25% வரை வருது. ஏன்னா வேரன்க்ளின் இன்னொரு மெடிசின் இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு 35% வரை சக்சஸ் ரேட் இருக்கு. ஸோ இந்த மெடிசின்ஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் இந்த சக்சஸ் ரேட் இருக்கு. இதை காம்பினேஷனா யூஸ் பண்றோம்னா கவுன்சிலிங்கும் எடுத்துக்கிட்டோம், நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட்டும் எடுத்துக்கிறோம், மெடிகேஷன்ஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சக்சஸ் ரேட் வந்து 50% இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து சிகரெட்டை விடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து ஏதாவது வந்து சைக்காட்ரிஸ்டையோ இல்லைன்னா கவுன்சிலர்ட்டையோ இல்லைன்னா பல்மனாலஜிஸ்டுக்கு சப்போர்ட்டோட நீங்க பண்ணீங்கன்னா உங்க சக்சஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்கு.